Hi friends, welcome to Chennai Food. சாக்லேட்டும் பிரெட்டும் இருந்தால் போகிறோங்க 5 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் நாம் ஒரு பிரெட் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்காக நான் இந்த கண்ணாடி கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டீல் கிளாஸ் கூட பயன்படுத்திக்கலாம். இப்படி சென்டரில் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுடுங்க. அழுத்திட்டு லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிட்டிங்கன்னா கட் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கட் ஆகிட்டு கிடைக்கும். இதே மாதிரி நான் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்த 8 பிரெட் ஸ்லைஸுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. நான் கிளாஸ் டம்ளர் வச்சு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகாது. வேணும்னா வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த சாக்லேட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது சிங்கிள் பீசஸாக நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான பீஸ் பார்த்திங்கன்னா 4 பீஸ் தான் நமக்கு தேவைப்படும். கட் பண்ண பிரெட் ஸ்லைஸ்லேருந்து நான் 2 பீஸ் எடுத்திருக்கேங்க. இந்த 2 பீஸில் சென்டரில் பார்த்திங்கன்னா நாம் உடச்சி வச்ச இந்த சாக்லேட் டைரி மில்க் சாக்லேட்டை சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் ஓரத்தில் ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக நான் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் நம்ம பாலை சுற்றி ஓரத்தில் டச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பீஸை நம்ம இது மேலே எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம ஒட்டி விடணும். பால் டச் பண்ண பகுதி உள்ளே வரணும். இதை அப்படியே இது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு இதை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓரத்தை ஒட்டி விட்டுடுங்க. சரியாக ஒட்டலைன்னா பால் தொட்டுட்டு நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரம் நல்லாவே ஒட்டிக்கிச்சு. இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன் எல்லா பீஸையும். பேன் நல்லா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்து விட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு கரையணும். பேன் ஃபுல்லாக பரவுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் கரைஞ்ச உடனே அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ண பீஸை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இது. கொஞ்சம் நேரம் ஆன உடனே நம்ம திருப்பி விடலாம். 2 சைடுமே நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர வரைக்கும் 2 பக்கமும் ஒரு நிமிஷம் நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். எப்போ பாரு ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி ப்ரெட்டு சாக்லேட்டை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நம்ம டைரி மில்க் வச்சுருக்கனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாஃப்டான சாக்லேட் அந்த மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டு சாக்லேட்டை வச்சு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.